ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. இன்னொரு பதிவை முன்வைக்கிறேன். நிறைய பேர் சாப்பாடு விஷயத்தில் குறை சொல்லிடுவாங்க. கவனித்திருக்கிறதா? குறை கூற வேண்டுதான், அது அன்பாகத்தான் இருக்க வேண்டும் தவிர அதிகாரமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்னும் வட்டத்துக்குள் வந்துவிட்டோம். குழந்தைகள் என்னும் செல்வத்துக்குள் அதை கையில் எடுத்துக்கொண்டோம். பின்பு அதை தூக்கி கொண்டு நடைப்பயணமாக சென்று அது வேண்டுதல் மாதிரி தான் சென்று அது முழுமையடைகிறது. அவர்களுக்கு நாம் அணிவித்த திருமணத்தை போல் அவர்களுக்கும் திருமணம் செய்து ஒரு தங்க புஷ்பத்தை நாம் பார்த்தால் அதுதான் ஒரு பொக்கிஷம் கூட, அதுதான் முழுமையான வாழ்க்கையும் கூட. மனிதர்களுக்கு, விலங்குகள், பறவைகளுக்கெல்லாம் அல்ல. அப்படி இருக்கும்போது திருமணமான பின் குற்றங்களை கூறும்போது அன்போடு கூறுங்கள். ஓகே, மனைவிமார்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வாங்க. சாப்பாடுகளை தூக்கி எறிவதோ, கூச்சலிட்டு சண்டையிடுவதோ அதெல்லாம் நாம் நின்ன இடத்தில் நமக்குத்தானே குழிப்பறித்து உள்ளே இறங்குவதற்கு சமம். யோசித்து பாருங்கள். இறங்க கோவப்பட ஒரு விதத்தில் விரிசல்கள் விட்டு நமக்கு உள்ளே நாம் இறங்கிக் கொள்வோம். அதுதான் உண்மை. அதனால் இப்போ இருக்கும் இளைஞர்களெல்லாம் யோசிங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து அன்றே சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றே விடை காணுங்கள். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. அடுத்த நாள் சந்தோஷமாக இருப்பதற்கு வழியும் கூட. ஓகே, செய்வீர்களா? செய்ய வேண்டும். இல்லை என்றால் நிறைய டைவர்ஸ்கள் வளர்ந்துவிடும். யோசிப்போமா?